Hi friends, இந்த வீடியோல CRA 332 drone technologies இதில் உள்ள important questions எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இதுவுமே நமக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்த டாப்பிக்ல இருந்தால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு யூனிட்லையுமே அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டாபிக் வைஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜி. ஸோ இதில் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்திருக்கோம். அதில் 2 கம்பல்சரியாக படிக்கணும். ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்க. 3மே படிக்க முடியுன்றவங்க 3 கொஸ்டினுமே படிச்சிருங்க. So first question, types of current generation of drones based on their method of propulsion. So based on the method of propulsion கேட்கலாம். Then இன்னொரு important question வந்து opportunities or applications for entrepreneurship and employability. ஓகேவா, in terms of drone technologiesல. Then third question, drone technologyயோட impact on the business. இது மூணுமே important. அதில் நான் yellow கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படித்து முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருக்குன்னா அந்த இன்னொரு கொஸ்டினுமே பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் யூனிட் 2ன்னு பார்த்தோன்னா ட்ரோன் டிசைன், ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் மெயினாக வந்து ஒரு ட்ரோனோட ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ த மெத்தட் ஆஃப் ப்ரோக்ராமிங் ட்ரோன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட் ஆஃப் ப்ரோக்ராமிங் ட்ரோன். தென் அதே மாதிரி டவுன்லோட் ப்ரோக்ராம், அப்புறம் இன்ஸ்டால் ப்ரோக்ராம் ஆன் கம்ப்யூட்டர் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா, இன்ஸ்டால் ப்ரோக்ராம் ஆன் கம்ப்யூட்டர், தென் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ், டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் ரன் பண்ணக்கூடியது ப்ரோக்ராம், தென் அந்த ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ், இதெல்லாமே சேர்த்து ஒரே டாப்பிக்காக படிச்சிருங்க. தென் அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ஷனுமே இம்பார்ட்டன்ட் ட்ரோன் டெக்னாலஜிஸில். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அது அன்ஏரியல் வெஹிக்கிள்ஸ், சாரி அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிள்ஸ், அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதையுமே. தென் ட்ரோன் கான்ஃபிகரேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பட் எல்லோ கலரில் கொடுத்துருக்க டாபிக் கம்பல்சரி டாபிக்ஸ் படிச்சுட்டு தான் போகணும். தென் யூனிட் 3 ட்ரோன் ஃப்ளையிங் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி படிக்க வேண்டியது வந்து லிங்க்டு மொபைல் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். தென் இன்னொன்று வந்து அதோட ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ், அதில் ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் அந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய செட்டப் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, சென்சார்ஸ், இதெல்லாமே சேர்த்து ஒரே கொஸ்டினாக படிச்சுக்கோங்க. தென் லிங்க்டு மொபைல் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மால் ட்ரோன் எப்படி கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்டல் ஆப்ரேட் ஆகும், தென் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் ட்ரோன், இதையுமே பார்த்துக்கோங்க. தென் ஃபோர்த் லெசனில் ட்ரோன்ஸ் இன் இது வந்து கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அப்ளிகேஷன்ஸில் ஒரு 3 ஃபீல்டு எடுத்திருக்கோம். அதில் அக்ரிகல்ச்சர் கூட ஏதோ கண்டிப்பாக நமக்கு திங்க் பண்ணி எழுதலாம். ட்ரோன்ஸ் இன் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், தென் ட்ரோன்ஸ் இன் ஃபிலிமிங் அண்ட் பேனாரமிக் பிக்சரிங். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கூட அக்ரிகல்ச்சரையுமே கூட படிச்சுக்கோங்க. தென் ஃபிஃப்த் லெசன் வந்து ஃபியூச்சர் ட்ரோன்ஸ் அண்ட் சேஃப்டி. இதில் கைட்லைன்ஸ் டு ஃப்ளை சேஃப்லி, அதில் கொஞ்சம் கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஏவியேஷன் ரெகுலேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன், இம்பார்ட்டன்ட் டாபிக், இதையுமே பார்த்துருங்க. தென் மினியேச்சரைசேஷன் ஆஃப் ட்ரோன்ஸ் அண்ட் த யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இன் ஸ்வாம்ஸ், இது வந்து தேர்ட் டாபிக். நீங்கள் சப்போஸ் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய 2 கொஸ்டினுமே உங்களால் படிக்க முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் என்னால் படிக்க முடியுன்றவங்க மட்டும் நெக்ஸ்ட் டாப்பிக்குமே பார்த்துக்கோங்க. ஓவராலாக எல்லா கொஸ்டினுமே தான் இம்பார்ட்டன்ட். அதில் படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் எல்லோ கலரில் கொடுத்துருக்க டாபிக் அது நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் ட்ரோன் டெக்னாலஜிஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா, அதையுமே சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா அதையுமே வித் சப்ஜெக்ட் கூட கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.